தர்பியத்து செய்யப்பட்டு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களில் உயர்ந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களில் உயர்ந்தது நல்ல இல்மும் தர்பியத்தும் என்று சொல்லி காட்டினான். பிள்ளைகளை தர்பியத் பண்ணணும், பிள்ளைகளை கண்காணிக்க வேணும். அந்த பொறுப்புகள் நமக்கு இருக்கு. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நம்ம முறையா படிச்சு கொடுத்தோம், முறையான என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சோம், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வகைகளை நிறைவேற்றி வைத்தோம், இல்மை முறையாக கற்றுக் கொடுப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லது கற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை செய்தோம். அதற்கு பிறகு அந்த பிள்ளை எப்படியோ போயிட்டான்னா நம்ம பொறுப்பாக மாட்டோம். அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லலாம், அல்லாஹ் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்யேன், எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகு அல்லவா அவன் இப்படி போய்விட்டான், அது வேறு விஷயம். ஆனால் செய்ய வேண்டிய கடனும் கடமையும் நமக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. செய்ய இல்லைன்னா செய்ய இல்லை. இப்ப தேவைக்கு அதிகமான படிப்புகள் ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு தேவைக்கு அதிகமான படிப்புகள் எங்கிருந்தாம வருது. ஆனா அதை வச்சு அந்த பிள்ளைகள் என்ன செய்ய போறதும் இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாகி வருகிறது. இந்த காலம் காயல் பட்டணத்தினுடைய பழைய கலாச்சாரம் எல்லாம் பழசு அப்படின்னா, பழசுங்கிறது வெறும் பழசல்ல, அதுதான் என்றும் இறைவனிடத்தில் பெரிதானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலாச்சாரத்தில் இருந்தது. அதெல்லாம் விடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஷரியத்தோடு ஒத்து போய் அந்த கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுமையானால் அது வரவேற்கத்தக்கது, அது வேறு விஷயம். ஒரு காலச்சூழல் இப்படி இருக்குது, ஷரியத்திற்கு விரோதமாக அது விரிந்து சென்றால் அது எதிர்க்கத்தக்கது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுலைமான் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலேயே தன்னுடைய வாப்பா இடத்திலேயே முதலாவது கல்வியை கற்று அவர்கள் திறம்பட வளர்கிறார்கள். நாம் இப்போது சற்று முன்பாக படித்த அந்த வித்ரியாவிலும் கூட காஃபியத்து சீனில் 27வது கண்ணியில் என்னுடைய ஷேக் ஆரம்பத்தில் எனக்கு கற்றுத்தந்த இல்மை கற்றுத்தந்த உஸ்தாத் என்னுடைய வாப்பா தான். சுலைமானு அஸ்லி முர்ஷிதி வ முஅல்லிமி, அவங்க தான் சுலைமான் அஸ்லி, அஸ்லினா எங்க வாப்பா, அவங்க தான் எனக்கு அஸ்ல் நஸப்ல. ஓ முர்ஷிதி வ முஅல்லிமி, என்னுடைய ஷேகாகவும் என்னுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார்கள். எனவே ரஹ்மானே லஹு அவர்களுக்கும், ஒலி உம்மி என்னுடைய உம்மாக்கும், இஹ்வதி என்னுடைய சகோதரர்களுக்கும், இஷ்ஃபஉஹும் புசி எல்லாருக்கும் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க எல்லாருக்கும் நீங்க ஷஃபாத் செய்யுங்க, அவர்கள் தான் என்னுடைய அடித்தளம் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். மௌத்தாயிட்டா வாப்பாவை நினைச்சு பார்க்க மாட்டான். அப்படி காலம் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வஹாபி, இன்னொரு பக்கம் படிப்புலையும் அதுலேயும் பெரிய பிஸ்னஸ்மேன், பல இடங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு நாகரிகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு காலம் ஓல்டு மேன் எல்லாம் பழைய காலம் அதை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டு இருக்கு. அப்படி உருவானால் அவனுடைய பிள்ளை அவன் பாப்பாவை நினைச்சு பார்க்க மாட்டான். அவனை நினைச்சு பார்ப்பானா, அது இன்னும் மோசமா போயிடும். பெற்றோர்களை நினைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்குதான் நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க, வருஷ கத்தன்னு ஒண்ணு வச்சான். ஒரு வருஷத்துலயாவது ஒரு பக்கமா நினைக்கட்டும். என்ன செய்யறது, காலமெல்லாம் நினைக்கிறானோ இல்லையோ, வருஷத்தில் ஒரு முறையாவது தன்னுடைய பெற்றோரை நினைக்கட்டும். அட வாப்பா மேல ஒரு கத்தத்தை ஓது, வாப்பா மேல ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஹதியா செய், ஈசால் தவாப் செய் என்று தன்னுடைய தந்தையை தாயை நினைவு கூறுவதற்காக இது போன்றவைகளை ஏற்படுத்தினான். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு தடவை ஜும்மாவிலும் இதை நான் பேசியிருக்கிறேன். தொழுகை முடிந்தது போன்ற, ஏன்னா ஒரு பிரச்சனை வேகமா இருந்து இந்த வஹாபி வேகமா சொல்லிக்கிட்டு இருந்ததுனால தொழுகை முடிந்ததோடு எழும்பி அதற்கு நம்ம பதில் சொன்னோம். ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு எழும்பி நான் ஒரு தடவை பதில் சொல்லி இருக்கிறேன். இப்போ 3ஆகத்தான் வைக்கிறோம், 7ஆகத்தான் 40ஆகத்தான் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு? சில மக்கள், நம்ம மக்களே இப்ப யோசிக்கிறாங்க, இதெல்லாம் தேவையா? அட மௌத்தாய் 3 நாள் இவன் கத்தத்தை ஓதி சோறுங்கிறான் பாரு. இப்படி சொல்லும் போது என்ன நினைக்கும் நமக்கு? இப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி தெரியும், அவன் சொல்றது சரிதானே. மௌத்தா போனது சுவடே மாறல, 3 நாள் தான் ஆகுது. அந்த சுவடு கூட மாறவில்லை, கவலை கூட மாறவில்லை. இங்க கடை அறுத்து சாப்பாடு வைக்கப்படுது. இது அசிங்கமாக இல்லையா என்ன அவன் என்ன செய்யறான்? வஹாபிகள் கேட்கறான். கேட்கும்போது நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப அறிவாளிகள் இல்லையா அவன் யோசிக்கிறான்.
ஏன்னா நம்முடைய ஆபாக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. 3 நாளைக்கு மேன்பாக துக்கம் அனுஷ்டிப்பது ஹராம் என்று மார்க்கம் சொல்லுது. எவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆபாக்கள். 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது ஹராம். நான் துக்கம் அனுஷ்டிக்க இல்லை என்பதை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று. அது மாத்திரமில்லை, நிறைய இருக்கு. சிலதை மாத்திரம் நான் சொல்றேன். துக்கம் அனுஷ்டிக்க கூடிய, அப்ப துக்கம் அனுஷ்டிக்கிறது யாரு? 3 நாளைக்கு மேல யார் துக்கம் அனுஷ்டிக்கலாம்? மனைவி மாத்திரம் அனுஷ்டிக்கலாம், வீட்டுக்குள்ள இருப்பாங்க. மற்றவங்களுக்கு 3 நாளைக்கு மேல துக்கம் கிடையாது. சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இதுக்குள்ள பாக்குறோம், கலரை பூசிக்கிட்டு மஞ்சளை பூசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. மஞ்சள் எதுக்கு பூசுறது? மங்களகரமான நிகழ்ச்சிக்கு பூசுவது. இது நமக்கு மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்து புகாரில இருக்கு. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. ஒரு நாள் மஞ்சளா இருக்கு சட்டையெல்லாம். என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சட்டையில மஞ்சக்கரல் தெரியுதே, கல்யாணம் கட்டிட்டீங்களா? ஆமா நாயகமே. கல்யாணத்தினுடைய அடையாளமாக மஞ்சள் இருந்தது. இவன் என்னமோ மஞ்சளை கொண்டு வச்சோன்னு பாருங்க, மஞ்சள் அதே மாதிரி சந்தனம் அதெல்லாம் கொண்டு வைக்கிறோம் பேரோடக்கூடிய சமயத்துல, அல்லது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சமயத்தில் வைக்கிறோம் இல்லை. இவன் கேட்கிறான், அது ரசூல் காலத்திலே இருந்திருக்குப்பா, அது புகாரிலே இருக்கு அந்த ஹதீஸ். அவங்க மஞ்சளை பூசிக்கிட்டு வருவாங்க. மஞ்சள் கலர் பூசினாலே அது மங்களகரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏற்படுத்திட்டாங்க. அதை இன்னைக்கு இந்துக்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான். இவன் பின்பற்றதுக்கு அது ஒரு பெரிய பிதாத்தா சொல்றான். அவர்கள் பின்பற்றுகிறாங்கன்னா அது நம்முடைய வழிமுறை, அது நம்ம வழிமுறை. அவன் பின்பற்றினான், அதுக்காக அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துடுறதா? அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? உன் பில்டிங் அவன் எடுத்துக்கிட்டான், நீ விட்டுருவியா? பிடிங்கிருவியே. என்னன்னு போ, இனிமே அது அவன் பில்டிங் சொல்ல முடியுமா? நம்முடைய வழிமுறை, நபிகள் நமக்கு அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். மங்களகரமான விஷயம். ஆக சில சஹாபாக்கள் 3 நாட்கள் கழித்ததும் தங்களுடைய மேனையில் மஞ்சளை பூசிக்கிட்டு வருவாங்க, மஞ்சள் நிறத்தை பூசிக்கிட்டு வருவாங்க. அப்ப நான் துக்கம் அனுஷ்டிக்க இல்லை, அதை மாற்றிட்டங்கிறத வெளிப்படுத்துவதற்காக. ஆக இந்த 3வது நாள் வைக்கப்படக்கூடிய விருந்து இருக்கிறதே, ஒன்று துக்கம் முடிந்தது, நாங்க துக்கம் அனுஷ்டிக்க இல்லை, ஷரியத்தின் பிரகாரம் நாங்க நடக்கிறோம் என்று காட்டுவதற்கு ஒன்று. இன்னொன்று, மையத்து ரொம்ப நெருக்கமானவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து கலந்துக்கிடுவாங்க. மெட்ராஸ்ல இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. ஜனாசால கலந்து கொள்ள முடியாம போயிருக்கும் இல்லையா? ஜனாசால கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். இனி அவர்களெல்லாம் அழைத்து உட்கார வச்சு அவர்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈசால் சவாப் நிகழ்ச்சியாக அதை நடத்துறது. அவர்களும் அந்த அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் அதை கலந்துகிறது. 3வதாக, இதுதான் மிக முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் மூத்தாகி விட்டால் இனி அவரோட அதிகமான பிரச்சனை யாருக்கு இருந்திருக்கும்? மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகமா யாருக்கு இருக்கும்? குடும்பத்தில் அவருக்கு பிரச்சனை இருக்கும். தெரியாதவர்களோட பிரச்சனை வர்றதில்லை, குடும்பத்தில் உள்ளவர்களோடு பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த நிலம், அது வீடு, அது ஜப்பு சவறு, இனி மாப்பிள்ளை தரல, பொண்ணு தரல, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். மனசை நோவிச்சிருப்பார். மூத்தா போனவர் யாருடைய மனசையாவது நோவிச்சிருக்கலாம். அது போன்று நண்பர்களுக்கு மத்தியில், அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் கொடுக்கல் வியாபாரிகளா இருப்பாங்க, இவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த 3வது கட்டத்தில் யாரை கூப்பிடுறோம்? ஊர் முழுவதும் ஊர்ச்சோர வைக்கப்படுது இல்லையே. ஒன்று குடும்பத்தார்கள், 2 அவருக்கு வேண்டிய நெருக்கமான ஆட்கள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், இவங்கெல்லாம் கூட்டு உட்கார வச்சு என்ன செய்யப்படுது? ஒரு சாப்பாட்டை முதலாவதாக ஒரு யாசீனோ அல்லது ஹத்தம் ஓதி இருந்தால் அது தமாமோ அதை முடித்து ஒரு துவா ஒன்று ஓதப்படுது. அந்த துவாவில் என்ன ஓதுறாங்க? குர்ஆனுடைய இதுகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அந்த பாக்கியத்தை தான், அந்த பாக்கியத்தை தான், அலிஃப ஓதுனதுக்கு அந்த பாக்கியம், பில்பாய் பரக்கா பித்தாய் தௌபா, பே எத்தனையோ குர்ஆன்ல பே வந்திருக்கு, அதை கொண்டு அதன் பாக்கியத்தால் எங்களுக்கு பரக்கத்தை தான், எத்தனையோ முறையை தேயை நாங்கள் உச்சரிச்சிருக்கிறோம், அதன் மூலமாக எங்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொள்ளு என்றெல்லாம் கேட்டதற்கு பிறகு கடைசியில் அல்லாஹும் அவுசுன்னு ஓதிட்டு வந்து, யா அல்லாஹ் நாங்கள் ஓதி இருக்கிறத அவருக்கு சேர்த்து வை என்று சொன்னதோடு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹ்வே அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லும் பொழுது, இவர் யாருக்கெல்லாம் சங்கடப்படுத்தியிருக்கிறாரோ அவெல்லாம் சேர்ந்துதான் ஆமீன் சொல்லுவான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்திருந்தா தொழுகை இல்லை. இவர் யார்கிட்டயா போய் மன்னிப்பு கேட்கணுமா? இவரு தொழுகை யாருக்குள்ள? அல்லாஹ்வுக்குள்ளது. அவன் நினைச்சா மன்னிப்பான், அவன் நினைச்சான் தண்டிப்பான். அது அவன் இஷ்டத்துல உள்ளது, அல்லாஹ்வுடைய பொறுப்புல உள்ளது. நோம்பு பிடிக்கலையா? ஏன் நோம்பு பிடிக்கல? உன்னை தண்டிப்பேன், அது அல்லாஹ்வுடைய இஷ்டம். சரி, என்னுடைய அடியான் போ, சொர்க்கத்துக்கு போ, உன்னை நான் மன்னிக்கிறேன், அது அவனுடைய இஷ்டத்தில் உள்ளது.
மனிதருக்கு அநியாயம் செய்திருந்தால், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அநீதம் இழைத்திருந்தால், நண்பர்களுக்கு, தங்களுடைய பழகக்கூடிய வியாபாரிகளுக்கு